ஒரு சாதாரண சமையலறை. ஒரு மின்மினுக்கும் குரோம் குழாய் மெட்டல் சிங்க்கு மேல் பொருத்தப்பட்டிருக்கிறது. குழாயின் முனை நெருங்கிய ஷாட். மெதுவாக ஒழுங்கான துடிப்பு. டன் டன் என்று நீர் சொட்டுகிறது. வைடு ஷாட். செந்தில் சிங்க்கு முன் நின்று இடுப்பில் கை வைத்து எதிரி தளபதியைப் போல அதை கண்காணிக்கிறார். அவரது கருவிப்பட்டையில் ஒரு ஹாமர் மட்டும். மணி சமையலறை மேசையில் பின் அமர்ந்து அமைதியாக வாழைப்பழத்தை தோலுரிக்கிறார். செந்தில் மிகப்பெரிய பாழடைந்த பைப்புக் குடை பாய்ப் ரெஞ்ச் ஒன்றை தூக்கி அந்தச் சிறிய குழாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். செந்தில் நடுவே நின்று போகிறார். அவர் மெதுவாக குடையை கீழே இறக்குகிறார். மணியைக் கண்டு, என்னை எதுக்கு இப்படி நினைக்கற என்ற மாதிரி பாதிக்கப்பட்ட முகத்தைக் காட்டுகிறார். செந்தில் அந்த மாபெரும் குடையை அந்த மெலிந்த குழாயில் பிடிக்கிறார். அவர் கால்களை பதித்து முழு சக்தியுடன் இழுக்கிறார். முகம் சிவந்து விடுகிறது. திடீரென திராக். முழு குழாயும் செந்திலின் கையிலே உடைந்து விடுகிறது. ஒரு திடீர் தண்ணீர் பீச்சு. குளிர்ந்த தண்ணீர் நேராக செந்திலின் மார்பில் பாய்ந்து அவரை பின் இருக்கும் ஃபிரிட்ஜ் மீது தள்ளுகிறது. கூகிள்ஸ் முழுக்க நனைந்து விடுகிறது. மணி தனது வாழைப்பழத்தை முடித்து வைத்து அமைதியாக இந்த கலவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார். செந்தில் ஒரு தேநீர் துணியை பிடித்து அந்த தண்ணீர் பீச்சை அடக்க முயற்சிக்கிறார். அவர் துணியை குழாயில் திணிக்க முயற்சிக்கிறார். ஆனால் அழுத்தம் துணியை மீண்டும் வெளியே பாய்ச்சுகிறது. அது நேராக செந்திலின் முகத்தில் ஒட்டிக்கொள்கிறது. செந்தில் ஓடப் பார்க்கிறார். ஆனால் வெள்ளத்தில் மேல் சறுக்கி விழுகிறார், கார்ட்டூன் ஸ்டைல். பின்னர் எழுந்து துள்ளித் துள்ளி சமையலறை கதவு வழியாக வெளியே போகிறார். சமையலறை முழுக்க நனைந்திருக்கிறது. அந்த தண்ணீர் பீச்சு இன்னும் கொந்தளிக்கிறது. மணி அதே நாற்காலியில் அமைதியாக அமர்ந்திருக்கிறார். இப்போது கைகளில் கருப்பு குடை திறந்தபடி. ஒரு போனே ஸ்க்ரோல் செய்கிறார். செந்தில் திரும்ப அறைக்குள் பாய்ந்து வருகிறார். தலையிலிருந்து கால்வரை நனைந்து முடி முகத்தில் ஒட்டி பிசைந்து மூச்சு முட்டி நிற்கிறார்.